யூகேயில் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரணும்னு நான் முடிவெடுத்ததுக்கான ரொம்ப மேஜரான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எங்க இறங்கணும் தான் புரியுது, இது மினி நுங்கம்பாக்கம். எங்க பார்த்தாலும் தமிழ் பையங்க, மலையாளி பையங்க, தெலுங்கு பையங்க, ஏன்டா இந்தியா விட்டு இந்தியாவுக்கே வந்தோம்னு சொல்லுது. என்ன கேட்டா அடுத்த இன்டேக் யாரும் வராதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்டா இப்படி வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் வர்றதுனால அடுத்து இருக்கக்கூடிய உங்கள் ஜென்ரேஷனோட தலையெழுத்தே மாறும். இங்கே வந்தால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தப்பான வீடியோஸு, தப்பான மிஸ்கன்செப்ஷன்ஸோட நிறைய பேர் தமிழ்லேயே வீடியோ போட்டுட்ருக்காங்க. நேற்று நாம் பார்த்த நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வீடியோஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யூகேவே வராதிங்க, இங்கே சேஃப்டி கிடையாது, இங்கே வந்தீங்கன்னா ஜாப் கிடைக்காது, போட்ட காசு வெளியே எடுக்க முடியாது நிறைய. ஸோ இப்போ இங்கே ஜாபுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மெயின் யூனிவர்சிட்டிஸ் வேறு லொக்கேஷனில் இருக்கும். லண்டனில் பிரான்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸை நிறைய கன்சல்டன்சிஸ் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். மெயின் யூனிவர்சிட்டியில் அந்த கேம்பஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே ஃபீஸை லண்டனில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு பில்டிங்கில் ஒரு 2 ரூமில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஞ்சலோ ரஸ்கின் யூனிவர்சிட்டியோட லண்டன் கேம்பஸ் நான் வந்திருக்கேன். இந்த பில்டிங்கில் 3வது ஃப்ளோர்லேயும் 5வது ஃப்ளோர்லேயும் அவங்களோட கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. யார்க் சென்ட் ஜான்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியோட லண்டன் கேம்பஸ் ரெண்டுமே இந்த பில்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்லேயும் ஒரே பில்டிங்கில் 3 யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிருக்கிறதா சொன்னாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், யார்க் சென்ட் ஜான்ஸ் யூனிவர்சிட்டி, ப்ளஸ் ஆஞ்சலோ ரஸ்கின் யூனிவர்சிட்டி. +2 முடிச்சதுக்கப்புறமா we were in a lot of confusion on which consultancy we have to approach. எது கரெக்டாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு தி அதர் கன்சல்டன்ட்ஸ், அவங்க காசே நாங்கள் வாங்க மாட்டோம், எவ்ரிதிங் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு செகண்ட் கால், தேர்ட் கால் எடுக்கும் போது அவங்க தே லைக் அ பிட் அனாய்ட், ஆர் நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம மோர் தென் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணியிருந்தார். Everything's pretty nice. I love the culture here. I like the people around here. எல்லாத்துக்குமே ஆஷிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். Every step he's been there. இங்கே 3 நாளாக அவரோட வேலை எல்லாத்தையும் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே எங்கள் கூடவே இருந்து ஒரு விஷயமும் he is doing it for us. ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு லைஃப் ரொம்ப அழகானதாக இருக்கும்.